கொடுக்க கொடுக்க தான் வரும். கேட்குறானா 1000 கேட்குறானா இன்னும் கொஞ்சம் 100 கொடு. ஒரு தர்மம் கேட்குறாங்களா சில்லறை இல்லை போயிட்டு வரலாம் இல்லை சில்லறை மாற்றி கொடு. இல்லை 500 கொடு. 200 இன்றைக்கி ஒரு 500 நீ சம்பாரிச்சனா அதில் ஒரு 50 நீ சில்லறை மாற்றி செலவு பண்ணிட்டேன்னா 450 இருக்கும். ஆனால் நாளைக்கு நீ தர்மம் பண்ணுற இந்த 50 நாளைக்கு இன்னொரு 500 வரும். அது ஒரு 500 இது ஒரு 450 950 கையில் இருக்கும். ஆனால் இதே நீ ஒருத்தன் காசு கேட்டு இல்லைன்னு சொல்லி அமுச்சிட்டு அந்த 500 நீங்கள் பத்திரம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அடுத்த நாள் என்ன ஆகும்? அது 500 தான் இருக்கும். உண்மை. அந்த 500 தான் இருக்கும். ஏன்னா பிரிக்கலையே, தவிச்ச வாய்க்கு தண்ணி வாங்கி தரலையே, பசின்னு கேட்கணும் சாப்பாடு வாங்கி கொடுக்கலையே, அப்புறம் எப்படி நிற்கும்? இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய விஐபி கோயிலுக்கு போனோன்னா செக் எழுதி 2 கோடி 5 கோடி போடுவாங்க. அன்னதானம் பண்ணிட்டுருக்காங்க, ட்ரஸ்ட்டு நடத்துகிறாங்க. கொடுக்க தான் வரும். அந்த மாதிரி சொரக்க தான் பணம் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொடுத்து பழகுங்க. நீங்கள் கொடுக்க இறைவன் உங்களுக்கு கொடுப்பான். நீங்கள் நினச்ச வாழ்க்கை வாழலாம். நீங்கள் நல்லா வாழணும்னா இது யார் விதைக்கணும்னா நீங்கள் தான் விதைக்கணும். ஸோ நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ்.